இதை கண்ணை மூடி ஆண்டவரோடு பேசுகிறேன். வேதம் சொல்கிறது மேத்யூ 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுகிறது, அப்ப இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அவரை தேடுவோம், பெற்றுக்கொள்வோம். எப்பொழுதும் எங்களோடு பேசுங்க. ஒரு சத்தத்தை கேட்கப்படி வந்திருக்கிறோம். மனுஷ சத்தத்தை கேட்கல. மனுஷ சத்தம் எங்களை உடைச்சி ஒன்றுமில்லாம. ஆனா நம்முடைய சத்தம் இசைக்கு 31 உலர்ந்த எலும்புகள் நம்முடைய வார்த்தை கேட்டு உயிரடைந்து சேனையாய் மாறியது. இந்த பிள்ளைகளும் சேனையாகும். இதை பார்க்கிறவளும் சேனையாய் மாறி தேவனுக்கென்று மகிமையாய் இருக்க நீ கிருபை செய்க. நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நேரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடாத காலங்கள் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும். அல்லேலூயா. அதை பிடித்து வேதத்துல வாசிப்போமா? மல்கியா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, கண்டிப்பாய் இந்த நாட்களிலே நமக்கு தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன், நம்மளுக்கு வாக்கு மாறா தேவன். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நீ பிடித்து ஜெபிக்கும் போது அதை நிறைவேற்றுவார். நீ அவர் நாமத்துக்கு பயப்படும் போது அவர் உன் மேல் உதிக்கிறார். உதிக்கும் போது உன்னை விட்டு இருள் போயிடும். அல்லேலூயா. எப்பனா அவர் பயந்து நீ ஜெபிக்கும் போதும் ஆலயத்துக்கு போகும் போதும் வேதத்தை வாசிக்கும் போதும் கர்த்தருடைய பாதத்தில் வேதத்தை வாசிக்கும் போதும் அப்பொழுது தேவன் நீ அவருக்கு பயந்தபடினால் உன் மேல் உதிப்பார். உதிக்கிறதுனால நமக்கு என்னங்க பயனடி சொன்னால், இந்த வசனம் சொல்கிறது நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டைகள் வைத்துக் கொள்வாரா. அல்லேலூயா. அதுல ஆரோக்கியம் இருக்குமா. வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டாய். அல்லேலூயா. இந்த 3-4 காரியம் நடப்பதுக்கு நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் அவருக்கு பயப்படணும். அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுவாங்க. நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுறதுல குறைவா இருக்கிறோம். கர்த்தருக்கு நீ பயப்படுறன்னு சொன்ன உண்மைன்னா நீ எடுத்து வேத வாசிப்பை ஜெபிப்ப. அல்லேலூயா. கண்டிப்பா பிசாசு ஓடணும்னா இப்படிப்பட்ட பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் மன்றுவார். அல்லேலூயா. You take fasting and pray. அல்லேலூயா. நிறைய பக்தர்கள் சாதித்தது உபவாசத்தில். அல்லேலூயா. ஆனா இந்த நாட்களிலே உபவாசமே தேவையில்லை என்பது போல் பேசுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா தேவன் சொன்னதை அல்லேலூயா. சீஷர் வந்து கேட்கிறாங்க, ஏன் இந்த பிசாசுகளால் ஓட முடியல? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்ற, இப்படிப்பட்ட பிசாசு உபவாசித்தினாலும் ஆனால் வந்திருக்க அன்பு பிள்ளைகளே, அவன் மேல் உதிக்க வேண்டும். அல்லேலூயா. உதிக்கத்து ஒன்னே செய்ய வேண்டாம், நீ ஜெபித்தால் போதும் அவர் உதிப்பார். அப்ப நீ ஜெபிக்கலனா சொல்லுங்க, உதிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நீ இருளுக்குள்ள மாற்ற, இருளுடைய வேலையே உன்னை கண்ணா பின்னாமா அல்லேலூயா என்னென்னவோ மாற்றி உலக ஆசையை கொடுத்து இந்த உலகத்தை விட்டு கலந்து போக சொல்ல. ஆனா நம்ம யாருக்கு பயப்படுவோம்னா கர்த்தருக்கு பயப்படுவோம். அல்லேலூயா. இதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாமே உட்கார்ந்து ஜெபித்தாலே எல்லா காலத்தையும் வாங்கிக் கொள்வோம். அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா சொல்லலாம். வேதத்துல பாத்தீங்கன்னா வாசிப்போமா? 119ஆம் சங்கீதம் 164 தாவீது என்பவன் கர்த்தருக்கு பயந்தவனால் அவன் ஒரு நாளைக்கு 7 முறை துதிக்கிறானா. வாசிப்போம். உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளைக்கு 7 முறை துதிக்கிறான். அது தாவீது அடிக்கடி சொல்வாரு, என் தாய் தகப்பனை என்னை கைவிட்டார்கள். அல்லேலூயா. செத்தவனை போல நான் மறக்கப்பட்டேன்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தரை எப்போது முன்ன வைத்தால் காரணம் கர்த்தருக்கு பயந்தான். அல்லேலூயா. பயந்தபடி நான் வாசிப்போமா? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்போ இப்பொழுது சாமுவேல் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா தாவீது எங்க இருக்கிறாரு? வனாந்திரத்திலே இருக்கிறார். ஏன் சொன்னா அவன் கர்த்தருக்கு பயந்தபடினால் ஒரு நாளைக்கு 7 முறை துதிக்கிறான். பதவி வீட்டுக்கு வருகிறது. நீங்க பதவிக்காக ஆடுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றாங்க.
கர்த்தரை பிடி. கர்த்தருக்கு பயப்படுற பயம் கொடு. கர்த்தர் என்னவா அவனை அபிஷேகித்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். Please, I tell you one thing. அவர் நாமத்துக்கு பயப்படு. எந்த மனுஷனுக்கு பயப்படாது. பயப்படாது சொல்லி நீ நெக்கல பேச சொல்ல. அல்லேலூயா. தாழ்மையா அன்பாய் போ. யாருக்கு பயப்படுற? நல்லா அல்லேலூயா சொல்லுவா. ஏசப்பாக்கு பயப்படும் போது ஏசப்பா வழி நடத்துவார். இங்க ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, வாசிப்போமா? ஆதியாக புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேலேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் வச்சிருந்த 25 வருஷம் கொடுத்து ஒரு பொருள் கொடுத்தாரு, குழந்தை கொடுத்தாரு. அந்த குழந்தைய திருப்பி கொடுன்ட்டார், வந்து பலி கொடுன்ட்டார். கர்த்தருக்கு வாய்ந்தவன் தூக்கி கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கிறான், கத்தி எடுக்கிறான். கர்த்தர் சொல்ல, அவன் கை போடாது. நீ யாருக்கு பயந்த? தேவனுக்கு பயந்தவன் தேவன் சொல்ற பேச்சை கேட்பான். அல்லேலூயா, நல்லா அல்லேலூயா சொல்றாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், ஹாமில்டன் பிரிட்ஜ் கிட்ட இருந்தார். அவர் ப்ராஃபட், அவர் நல்லா தீர்க்கதரிசி, ரொம்ப சிம்பிளான மனுஷன். அவரை திடீர்னு வீட்டுல காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். இன்னைக்கே காலி பண்ணாங்களாம். அவர் சொன்னாரா, என்னையா நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு என்னால் காலி பண்ண முடியாது, ஒரு 2-3 மாசம் கொடுங்க, இல்ல ஒரு மாசம் கொடுங்க, இல்ல ஒரு வாரம் கொடுங்க, இன்னைக்கு நைட்டு நீ காலி பண்ணும். இவர் போராடி கர்த்தருக்கு ஜெபிக்கிறார். கர்த்தர் சைலண்ட் ஆகுது. என்ன செய்ய தெரியல. தேவனுக்கு பயந்தவன் என்ன செய்தார்னா, அவர் ப்ராஃபட் சொல்லி, இன்னைக்கு இல்லை சார், கொஞ்சம் நாளைக்கு போறேன் சார், இல்லை நீ காலி பண்ணிடு. அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன வீடை பார்த்து எல்லாம் பொருள் எடுப்பேன் போட்டு இருந்துட்டேன். உடனே நைட்டு பயங்கர மழையும், அடி 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 மழை பெய்யுது. உடனே அப்படியே யோசிச்சுதான், இப்படி மழை பெய்யுது, இப்படி இருக்குது, புது சின்ன இடம் எப்படி. உடனே என்ன செஞ்சாரா, அடுத்த நாள் காலையில வெளிச்சு நம்ம வாழ்ந்த இடத்த கொஞ்சம் பார்க்கறது. பார்த்தா இடிஞ்சு விழுந்துறாங்க. என்ன ஆயிடுது? இடிஞ்சு. தேவனுக்கு பயந்தவன் ஒரு பிரஷர் வருதுன்னா உடனே கிளம்பிட்டான். ஏதோ சம்திங் ராங், கொஞ்சம் கர்த்தர் மேல கவலை இருக்கலாம், ஏன் இப்படி நடக்குதுன்னு. அதனால வெளியே வந்தான். அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்த ஆபிரகாமை பார்த்து சொல்ற, நீ யாருக்கு பயந்த? கர்த்தரை பயந்தபடினா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். என்ன எப்படி ஆசீர்வதிக்கிறார்? வாசிப்போம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவர் தாங்க எல்லாம், அவர் சொன்ன ஆகும். அவர் கட்டியிருக்க அவர் நாமத்துக்கு பயப்பட நீதியின் சூரியன் உதிக்கும். இருள் போயிடும். இருள் சொல்லும், செத்து போயிடு, வீட்டை விட்டு ஓடிடு, எல்லாம் பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ. செபிக்க கடன்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா கடன்காரன் கேளு. எல்லாரும் முடியல, எல்லாம் பண்ண ஒரு ஐடியா பண்ணு சொன்னா என்ன செய்வான்? கர்த்தர் பேசுவா. நீங்க நிறைய நேரத்தினுடைய வாழ்க்கையில அவருக்கு பயப்படாதனால நிறைய போராட்டம். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தா வெளியே வர சொல்றார். 12ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, நீ உன் தேசத்தையும் தேவனுக்கு பயப்படுறவன் தேவன் சொல்றதை கேட்பேன். அவர் தான் படைத்தார், அவர் தான் உருவாக்கினார், அவர் தான் எல்லாம் பண்ணுவார். நீ பிரைனை யூஸ் பண்ணாத. எதை யூஸ் பண்ணும்? தேவனுடைய வார்த்தை. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்,
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அவர் சொன்ன வார்த்தை கேட்டு அவருக்கு பயந்தாலே யாரு என்ன பண்ணாலும் ரிட்டர்ன். அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா. பயந்தார். நான் கூட மினிஸ்ட்ரி பண்ணிட்டு போது அப்ப மினிஸ்ட்ரியில தம்பி வெளியே போயிட்டேன். கூடயே இருப்பாரு. நான் போயிட்டேன். எல்லாம் கேட்டுக்கிறேன்னா வெளியே வந்துட்டீங்க, ஒரு 50 பேர் போயிட்டாங்க வெளியே பேசுவோம். சரி, நான் பார்த்தேன் யார் போனாலும் யார் கூட இருக்கு. இவங்களை நம்பி ஊழியம் நடத்தல, யாரை நம்பி? இயேசுவை நம்பி. உடனே போனாங்க. சரி, நான் விட்டு பேசலாம். அவர் யார்கிட்டயும் சொல்லிக்கிறார். தலை கேட்டுக்கன்னா அப்படின்னா கர்த்தர் அவர் காலை உடைப்பான்ட்டார். யாரு? என் காலை உடைப்பான். யாரு? கர்த்தர். என்னப்பா அவ்வளவுக்கும் பேசலாம். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் கடந்தது. அவரு காலம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் போய் பார்த்துட்டு அவருக்கு பேசிட்டு வாங்க, திருப்பி மீட்டிங்லாம் வாங்க சொல்லிட்டு ஹல்லேலூயா சொல்லுவாங்க. அதோட என்னை பத்தி பேசுறத, என்னை பத்தி பேசினாலும் என்ன சொல்லுவாங்க? ஹல்லேலூயா. ஏன்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். நன்மை செய்வேன். ஊழியத்துக்காக நிறைய மனைவியை விடுவேன், பிள்ளைகளை பார்க்க மாட்டேன், மனைவியை பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஊழியம் தான் முக்கியம். அவருக்கு பயந்தாலே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு இடத்துல பாருங்க, ஏசாமி மரித்து உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்த உடனே அவரை காட்சி அளிக்கிறார். காட்சி அளிக்கும் போது அவர், என்னை இப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினீர்களே, இப்படியெல்லாம் சவுக்கில் அடிச்சீங்களே, உங்க சாபத்துக்காக நான், உங்க வியாதி, உங்க இதுக்காக நான் புறப்பட்டு சிலுவைக்கு போனேன்னு அவங்களை சகிக்கலங்க. வாசிப்போமா? லூக்கா எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிப்போமா? பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். லாஸ்ட் விட்டகுடம் அவர் பயந்து வந்த மக்களை கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். When you come to prayer, எப்பெல்லாம் நீ ஜெபத்துக்கு வரியோ, எப்பெல்லாம் சபைக்கு வரியோ, எப்படி தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறியோ, உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவார். ஆனா உனக்கு ரகசியமே தெரியல. ஹல்லேலூயா. இயேசுதான் எல்லாம். அருமையான தாவீது கர்த்தருக்கு பயந்தான். இஸ்ரவேல் என்ன ஆகிட்டாரு? ராஜாவாக்கினார். ஒரு நாளைக்கு 7 முறை துதிச்சான். பதவி வந்து வெயிட் பண்ணுது. கர்த்தர் கொடுத்த குழந்தை ஈசாக்கை ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுக்கிறார். கேட்டாரு, கொடுத்தார். அவர் எடுக்கிறார் கத்திய. பிள்ளையாண்டார் கையை போடாது என்று சொல்லி, நீ யாருக்கு பயந்தவன்? கர்த்தருக்கு பயந்தவர்கள். அவனை ஒண்ணு அவன் திருப்பி கொடுத்தான். கர்த்தர் எப்படி கொடுத்தாரு? வானத்தின் நட்சத்திரத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு கொடுத்தவங்க லைஃப்ல ஆசீர்வாதம். அவரை கொண்டு பயப்படு. நாங்க பேசியிருந்தோம், நாங்களாம் அந்த மிக்சரை வாங்கறதை பத்தி பேசியிருந்தோம். வந்துருச்சு. புல்பீட்டை பத்தி பேசணும். அந்த புல்பீட்டு நிக்கிற புல்பீட்டு ஒண்ணு எடுக்கணும், உனக்கு உண்டுல செய்யலான்னு பேசினுக்கிறோம். 2 வீலர்ல எடுத்து வந்து வைக்கிறான். ஆச்சரியமாய் செய்ய. இவருக்கு பயப்பட, ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கு வரும். நீ ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம், கர்த்தரை தேடி வா. ஹல்லேலூயா. அப்ப நீ தேடி வரணும். உன் வீட்டுல ஒரு சின்ன ரூம், முட்டி போல ரூம் இருந்தாலும் போதும். யாரு வருவாங்க? இயேசு வருவா. வந்து ஒரு காரியத்தை வாங்கிக்கலாம். பேசும்போது இடி இடிக்குது. ஆமென்றாரு. ஹல்லேலூயா. நல்லா ஹல்லேலூயா சொல்லுவாங்க. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பயப்படுறதே இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படணும். பயந்தாலே எல்லாமே எல்லாம் அந்தந்த டைம்ல கொடுத்துருவார். ஹல்லேலூயா. நல்லா ஹல்லேலூயா சொல்லுவாங்க. நிறைய நேரத்தில் நீதியேசுவரன் உதிக்கிற. ஏன்னா நீ அவருக்கு பயப்படல. அவரை தேடி வந்தாதான் உதிப்பார். நீ அவரை தேடலாம் இருள் ஆகிற. இருள் வேலையை உன்னை என்ன பண்ணிடணும்? உன்னை முடிச்சிடணும், வீட்டை விட்டு துரத்திடணும். எரிச்சல், கோபம், இதெல்லாம் ஒரு இருளின் வேலை. சாந்தம், அமைதி, இரக்கம், விட்டு கொடுப்பது எல்லாமே யாருடைய காரியம்?
அல்லேலூயா. என் அன்பு மக்களே, இன்னைக்கு நம்ம யாருக்கு பயப்படணும்னு பாருங்க. 115 சங்கீதம் 12 சொல்லுது, கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் எண்ணமே உன்னை ஆசீர்வதிக்குதான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவாங்க. இங்க பாருங்க, யோபை பற்றி சொல்றாரு, வாசிப்போமா? யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையே ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். நீங்க எல்லாம் ஆசிர்வதிங்க. காரணம் இது, இவ்வளவு ஆசீர்வாதம் வருது, வேலி போடுற. நல்லா கவனிங்க. யோபு தேவனுக்கு பயந்தால என்ன போட்டாரு? வேலி போட்டாரு. நல்லா கவனிங்க. பேசலாம். பிசாசு சொல்ற, நீங்க அவனை சுத்தி என்ன போட்டிருக்கீங்க? ஆனா கர்த்தர் சொல்றாரு, பிசாசை பார்த்து, என் தாசனாகிய யோபு மேல் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து கொள்ளாமல். அப்ப தேவனுக்கு பயந்து அவனுக்கு என்ன போடுறாரு? வேலி போடுறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, உன்னை பெருக பண்ணுவார். பெரிய காரியம் இல்ல, சிம்பிள் தான். ஆனா யாருக்கு பயந்து? கர்த்தருக்கு பயந்த ஒவ்வொரு மனுஷனும். தானியேல் 3 வேளை ஜெபிச்சான். யாருக்கு பயந்தான்? 6:10 3 நாள் பயந்தான். கர்த்தர் தேசத்தையே யாருக்கு எழுதிச்சாரு? தானியேலுக்கு எழுதிச்சாரு. தேவனுக்கு பயப்படுறது பேச்சில இல்ல, ஆக்ஷன்ல இருக்குது. மறுபடியும் சொல்றேன், அல்லேலூயா. வீட்டுல உட்கார்ந்து ஜெபி. குடும்ப ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடக்கூடாது. தனிப்பட்ட உன் ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கும் இயேசுவுக்கும் லிங்க் இருக்கணும். கண்ணை மூடி ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் உமக்கு பயப்படுகிறோம். உமக்கு பயப்படுகிறோம் சாமி. மனுஷனுக்கு பயப்பட மாட்டோம். தேவனுக்கு பயந்தால் தான் ஆசீர்வாதம். யோபு பயந்தான், தாவீது பயந்தான், ஆபிரகாம் பயந்தான். கர்த்தருக்கு பயந்தாலும் போதுங்க, எல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணும். பிளஸிங், பதவி, உனக்கு வேலி எல்லாம் போடுவா. அவரோட பார்ப்போம். எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுவேன், அவர் பாதத்துல காத்திருப்பேன்னு சொல்றாங்க. கரம் வைத்து ஒப்பு கொடுப்பீங்களா? நீதியை சொல்லி உதிக்கும். நீ ஜெபிக்கலனா, அவருக்கு பயப்படலனா இருள் வரும். இருள் வேலையே உன்னையும் குடும்பத்தை அடிக்கதான் பார்க்கும். நீ அவருடைய பிரசன்னத்துல ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஆலயத்துக்கு போகும் போது நீதியை சொல்லி உதிப்பார். சட்டையின் கீழே ஆரோக்கியம், வெளியே புறப்பட்டு சென்று கொடுத்த கரம் கீழே போட்டு. ஒரு சகோதரி வந்ததிலிருந்து ஏதோ யோசனையாவே இருக்க, உன் கட்ட தேவன் வார்த்தைக்கிறார். இந்த மெசேஜ் 3 times கேட்டுட்டேன். உனக்குள்ள இறங்கல, உனக்கு மேலேயே இருக்குது. வாயை திறந்து ஆமீன் சொல்லு, ஆமீன் சொல்லு. இந்த வார்த்தைகள் ஆமீன் சொல்லும். கட்டுகள் ஓட்டாயும். என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்ல, தாயே, உன் பிள்ளைகள் இல்லை, நான் கொடுத்த பிள்ளைகள். I take care. ஜெபம் உண்டி பண்ணு, கர்த்தர் பார்த்துக்கொண்டு. நல்ல வேலையில சொல்லிக் கொண்டிருக்க சகோதரனே, வேலை உன்னை தேடி வந்து இதயத்திலே நாமத்தை மகிமைப்படுத்தும். பயப்படாது. ஒவ்வொரு சகோதரி நெருக்கத்தில் இருக்கிற பண நெருக்கம், அவரை சுற்றி வருகிற எல்லா கடனின் ஆவிகளை வேரோடு பிடிங்கி போடுங்க. கடன் என்பது ஒரு ஸ்பிரிட். ஓடி போய் பிள்ளைகளை இன்று முதல் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. Thank you. கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் சொல்றாரு, உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருந்தார், ஒருவரும் பூட்ட மாட்டார். அவர் திறந்ததை யாராலும் பூட்ட முடியாது. இன்று முதல் திறக்க, படிப்புல, வேலையில, தொழில, சுகத்துல, எல்லாத்திலையும் கொடுப்பா. நீங்க பயப்பட வேண்டாம். கண்ணீரோடு வந்திருக்க
கம்பீரத்தோடு போவேன். அள்ளி தூங்குறவன் அழுது கொண்டு போகிறான். அடுத்த பின்ன கம்பீரத்தோடு உங்களுக்கு எங்கெல்லாம் விளைவிடுமோ கை வைத்துக் கொள்ளும். இயேசு விடுதலை ஆக்கலாம். அப்பா இந்த நாட்களிலே இப்போது பிள்ளைகளை இப்படி கருத்தில் கொடுக்க பிள்ளைகள் எங்க இருக்கிறார்களோ இதை வார்த்தையை கேட்கிறவர்கள், யூடியூப்ல பார்க்கிறவங்க எல்லாம் கட்டு உடையணும். எங்கெல்லாம் விளைவிடுமோ கை வைத்துக் கொள்ளும். படிக்கிற பிள்ளைங்க ரைட்டான தலையில வச்சு தேவன் கட்டுகளை உடைப்பார். The name of Jesus, heal. 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 Name of Jesus, heal my Father. கர்த்தாவே, இந்த நவம்பர் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய காரியெல்லாம் செய்வாங்க. அவங்க குறைவை நிறைவாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கட்டும். கர்த்தர் தம்முடைய பிரகாசிக்கும்படி கிருபை இருக்கிறது. கர்த்தர் பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டி வருவாராக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர்